நடவடிக்கை சொல்லி 5 வருஷம் மனு தரேன். கடந்த 1ஆம் தேதி கமிஷன் இவ்வளவு மனு எது ஃபார்மாலிட்டி கொடுக்குறோமா? நாங்க ஜிடிபி பெட்டிஷன் நாங்க கண்ட்ரோல் கொடுக்குறோமா? ஃபார்மாலிட்டி கொடுக்குறோம் நாங்க இந்த மனுக்குல. எதுக்கு ஐயா நாங்க வந்து கொடுக்குறோம்? நாங்க எங்க இடத்த எடுத்து லஞ்சம் வாங்கி நடத்த கொடுக்குறதுக்காக வருவாய்த்துறை இருக்குது. இப்போ வந்து கூட இப்போ விசாரிக்கிறோம். எத்தனை முறை தான் விசாரிப்பாங்க? இவ்வளவு மனுக்களை எப்போ விசாரிப்பாங்க சார்? இதுதான் சார் 5 வருஷம் நடக்குது. செக் பண்றேன், விசாரிக்கிறேன், என்கொயரி போறேன். இதுதான் இருக்குது. ஒண்ணுக்காவது ரிப்பேர் இருக்குதா பாருங்க. என்னுடைய பெயர் மகேஷ்குமார். நான் தாம்பரம் பகுதியிலிருந்து வரேன். என்னுடைய சொந்த கிராமம் திருப்பூர் தாலுகா காயாறு வில்லேஜ். என்னுடைய கிராமத்துல இருக்கிற பூர்வீக பட்டா லேண்டு, அதாவது 2 ஏக்கர் 18 சென்ட்ல 18 சென்ட் இடத்த வந்து வேறொரு நபருக்கு எந்த விதமான ஆவணமும் இல்லாம போலியா அவர் வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆவணங்கள் தயாரிக்க திருப்பூர் தாலுகா வட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் அவருக்கு பக்கபலமா இருந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு எங்களுக்கு நிலத்தை அபகரிக்க இது வரைக்கும் அபகரிச்சு அவங்க ஆக்கிரமி பண்றதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. இது குறித்து கடந்த 5 வருஷமா திருப்பூர் தாலுகா ஆர்டிஓ செங்கல்பட்டு, மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு ஆகியோர்த்த பல புகார் மனுக்கள் தொடர்ந்து கொடுத்துன்னு வரேன். எந்த மனுக்களுக்கும் இது வரைக்கும் ஒரு விசாரணையோ எந்த விதமான அறிக்கையோ கலாயோ எதுவுமே அவங்க பண்ணல. நானும் இந்த மாதிரி அடுத்தடுத்து மேல்முறையீடு மனுக்களை வந்து மாவட்ட ஆட்சியர் ஜிடிபி பெட்டிஷன்ல கூட நான் பல மனுக்கள் கொடுத்துட்டேன். எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதனால கடைசியா வந்து நான் 6 மாசத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நான் தீக்குளிக்க போறேன், எனக்கு அதுக்காவது அனுமதி கொடுன்னு சொல்லிட்டு மன விரக்தியோட நான் பாதிக்கப்பட்டு மனு கொடுத்தேன். அந்த மனுவை கொடுக்கும் போது அப்ப அந்த மனுவை வாங்கின டிஆர்ஓ சொல்றாங்க எந்த தேதியில தீக்குளிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. அதையும் அந்த மனுவை வாங்கி வச்சுன்னு அதன் மீதும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. நான் இந்த மன உளைச்சலுக்கு நான் ஆளாகி நான் மாண்புமை உயர்நீதிமன்றம் சென்னையை நான் அணுகி வழக்கு போட்டிருந்தேன். வழக்குல உயர்நீதிமன்றம் என்னுடைய மனுவை ஆய்வு செஞ்சு எனக்கான உரிய நீதி வழங்குமாறு உத்தரவு போட்டு அந்த உத்தரவையும் அவங்க மதிக்காம அந்த உத்தரவை தாண்டி இப்ப 10 நாள் ஆயிருக்குது. எல்லா விதமான நடவடிக்கைகளும் நான் இமெயில் மூலமாகவும் பதிவு தபால் மூலமும் கலெக்டர், டிஆர்ஓ, சப் கலெக்டர் எல்லாருக்கும் நான் தொடர்ந்து அனுப்பி ஒரு மனுக்களுக்கும் இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல. இது வரைக்கும் நான் இந்த சம்பந்தமா 5 வருஷம் கொடுக்கப்பட்ட மனுக்கள் டிஆர்ஓ, கலெக்டர், சப் கலெக்டர் கிட்ட 20 மனுக்கள் நான் கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நில நிர்வாக ஆணையர்கிட்ட நேரடியா மனுவை பார்த்து 2 முறை கொடுத்திருக்கிறேன். அது மட்டும் ஜிடிபி மனு வந்து 6 மனு இருக்குது. இது ஒரே விஷயம் சம்பந்தமா காயார் போலீஸ் காவல் ஆய்வாளர் கொடுத்து நான் கொடுத்த புகார் மேல வந்து எஸ்பி கிட்ட 2 முறை மனு கொடுத்திருக்கிறேன். அப்புறம் வந்து டிஜிபி கிட்ட 2 முறை மனு கொடுத்திருக்கிறேன். இப்படி எல்லா காவல் ஆய்வு வந்து ஒருத்தருக்கும் எந்த விதமான நடவடிக்கையோ விசாரணையோ இது வரைக்கும் எடுக்கல. கடைசியா சிஎம் செல்லுக்கு வந்து நான் 6 முறை நான் மெயில் அனுப்பியிருக்கிறேன். இப்ப இருக்கிற சிஎம் கிட்ட நான் மெயில் அனுப்பிட்டு அவர் நேரடியாக சந்திக்க போகும்போது அவர் இல்ல. இது சம்பந்தமா இந்த துறையுடைய இந்த வருவாய் மற்றும் பேரிடர் இவர் மினிஸ்டர், அதாவது அந்த மினிஸ்டர் கிட்ட போய் நான் திரு மதிப்பிற்குரிய கே செங்கோட்டையன் அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து மனு கொடுக்க போகும்போது 2 மணி நேரம் காத்திருந்து ஒரு மனு வாங்காம போனாரு. நான் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் என் மனு வாங்கினாரு. வாங்கிட்டு அவரு சொன்ன ஒரு வார்த்தை நான் கேட்டீங்கன்னா, இதை போய் பழைய அமைச்சர்கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்றாரு. அவர் பழைய மினிஸ்டர் கிட்ட போய் நீங்க கேளுங்கன்னு சொல்றாரு. நாங்க வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி தான் இந்த அரசாங்கம் தேர்ந்தெடுத்தோம், நாங்க ஏங்க அங்க போன்னு கேட்கும் போது இதுக்கெல்லாம் பொறுமையான நடவடிக்கை போப்பான்னு சொல்லிட்டு அசாரணமா என்னோட மனுவை கூட வாங்காம அவர் போயிட்டாரு. அப்போ இப்ப மக்கள் பாதிக்கப்பட்டு நிலங்களை இழந்து இந்த அராஜகத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி தான் நீங்க நாங்க அந்த அமைச்சரை போய் நான் பார்த்தேன். அப்போ அந்த அமைச்சர் இப்படிப்பட்ட பதில் சொல்றாருன்னா எங்க பொதுமக்களுக்கு, ஏழைகளுக்கு எங்க நீதி கிடைக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து கலெக்டரை பார்த்து இந்த விஷயம் சொல்லும் போது நான் ஆய்வு மேற்கொள்றேன், நான் விசாரணை போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே விசாரணை போடுறேன், ஆய்வு மேற்கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில 4 நூற்றாண்டுகள் நாங்கள் கலந்துட்டோம் இந்த ஒரு பிரச்சனைக்காக. எப்போ இதுக்கான ஆய்வு நடக்கும், இந்த துறையில உள்ள ஊழல் எப்போ ஒழியுன்றது எங்களுக்கு இதுவரையும் தெரியல. இதே திருப்பூர் தாலுகாவில் பட்டாவாகன்னு சொல்லி அந்த திருப்பூர் தாலுகா தாசில்தாரை வந்து மாண்பிற்குரிய மாண்புமை நீதிமன்ற நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தாசில்தாரை வந்து கைது செய்ய உத்தரவிட்டாரு. அது மட்டும் அன்றைய தினமே வந்து கோயம்புத்தூர்ல தாசில்தார் கைது செய்ய உத்தரவிட்டாரு. அது மட்டும் இல்ல, திருப்பூர் தாலுகாவில் வந்து பட்டாவாகன்னு சொல்லிட்டு ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் தீக்குளிச்சு அந்த உயர்நீதிமன்ற வளாகத்தை தீக்குளிச்சு இறந்திருக்கிறாரு. இவ்வளவு ஊழல்கள் புறையோடி போயிருக்கிற இந்த ஊழல் துறையான இந்த வருவாய்த்துறை மீது முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தி அவர் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். இதனால வந்து பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது சம்பந்தமா நாங்க ஏதாவது பேட்டி அறிக்கை கொடுத்தோம்னா இன்ஷாவில் எங்களை தீக்கணையில வீசி இன்ஷா அரசியலா செய்யறாரு முதலமைச்சர். அவரு முதலமைச்சர் வந்து பிராக்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெளியே வரணும். இது போல மக்கள் பிரச்சனைல என்னன்னு தலையிட்டு தீக்கணும். இந்த வருவாய்த்துறையில உள்ள பிரச்சனைகளை புறையோடி போயிருக்கிற இந்த ஆணவமான லஞ்சத்துல ஊறி போயிருக்கிற நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? ஐயா, என்னுடைய மனுல என்னுடைய பட்டா பூர்வீக லேண்டை நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு எந்த விதமான நீதியும் வழங்கல. உரிய ஆவணங்கள் இருக்குது. நான் பேசக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அணுகுனது, ரிஜிஸ்டர் போஸ்ட், மெயில், சிஎம் தொடர்பு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு விசாரணை ஆணையத்தை போட்டோம் ஒரு சிஎம், அல்லது ஒரு கள ஆய்வு மேற்கொள்ளட்டும். இல்லைன்னா வந்து இந்த பேட்டியை பார்த்துட்டாவது மாண்புமை நீதிமன்றம் சூமோட்டோ வழக்கு பதிவு செஞ்சு என்னுடைய மனுவை விசாரிக்கட்டும். விசாரிச்சு என் மேல எதுவும் குற்றம், என் மேல நான் சொல்ல குற்றச்சாட்டு பொய்யா இருந்தா என் மேல நடவடிக்கை, நான் சொன்ன குற்றச்சாட்டு மெய்யா இருந்தா இதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்ச எல்லா வருவாய்த்துறை அதிகாரி மேலேயும் உரிய தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, அதாவது தீக்குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மாசம் நடக்கலாம்.
இந்த வருவாய்த்துறை எவ்வளவு கொடூரமான லஞ்ச ஊழல்ல எந்த அளவுக்கு கொடூரமான ஊறி போயிருதுன்றது என்னுடைய அந்த மனுவின் மேல அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பொதுமக்கள் மத்தியில ஒரு நீதியை கொடுக்கணும். இந்த இப்ப புதுசா அமைஞ்சிருக்கிற அரசாங்கம் இது போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடாது. நீங்க போய் பழைய அமைச்சரை போய் பாருங்க, பழைய கமிஷனர் போய் சொல்லாம பொதுமக்களுக்கு ஒரு மாற்றத்தை விரும்பின மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். என் பேரு மகேஷ்குமார், நான் தாம்பரம். எப்போ வந்து கட்டணும் ஃபார்மாலிட்டிக்கு விசாரிக்கிறேன் இருங்க ஐயா. நாங்க வந்து போதும் ஒரு பைத்தியக்காரத்தனமா வந்து போறோம். நாங்க எங்க பட்டலாண்டு சொந்த லேண்டு எங்களுக்கு போலீஸ் லஞ்சம் எதிராளி அனுமதிக்கிறாங்க. ஐயா நீங்க பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க. நீங்கள வந்து வெள்ளிக்கிழமை நமக்கு எந்த டைம் ஃப்ரீயா இருக்கும், டிஓஓ டிடி எல்லாரும் எல்லா ரெக்கார்டோட அது மாதிரி இது ரிலேட்டட் இது உங்களுக்கு டாக்குமெண்ட் ஏதாவது ஐயா என் மேல குறைபாடு தண்டனை கொடுங்க. எல்லாம் இருக்குது ஐயா. எங்க பூர்வீக பட்டா சொத்து ஐயா பாதிக்கப்பட்டுக்கிறோம் ஐயா. எங்க ஆமா உங்களை பாக்குறது அனுமதிக்கல ஐயா. ஒரு வாரமா உங்களை பாத்து அனுமதிக்க வந்துட்டீங்க கொடுத்துட்டீங்க. நான் கேட்கறது நீங்க இருக்குது எங்ககிட்ட ஆவணம் இருக்குது ஐயா. இல்ல ஏதாவது டாக்குமெண்ட் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் எதுவும் இல்ல. இன்னும் இல்ல இது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த எல்லாரையும் வெள்ளிக்கிழமை வர சொல்லுங்க. எல்லா இதுவும் ரெக்கார்ட்ஸ் பார்த்து சர்வே அவர் யாரு இன்ஸ்பெக்டர் சர்வே யாரு அந்த சர்வேயும் இடம் வந்து பார்த்து எனக்கு போடணும். நீங்க ஒரு 10 நாள் டைம் கொடுங்க. இடத்த அளக்க சொல்லி பணம் கட்டி 1.5 வருஷம் ஆகுது ஐயா. இல்ல 2 முறை பணம் கட்டிக்கிறேன். ஒரு முறையாவது சர்வே வந்து 10 கேளுங்க. 2 முறை பணம் கட்டிக்கிறேன். ஏன் நான் அரசாங்கத்துக்கு கட்டின பணத்துக்காவது நீங்க வந்து அளக்க தேவையில்லையா? சர்வேர் மீது அளக்காத்துக்கு நடவடிக்கை ஒண்ணுக்கும் கிடையாது. அளக்காத்துக்கு நடவடிக்கை பணம் கட்டி நான் அரசாங்கத்துக்கு பணம் கட்டிக்கிறேன். யூடிஆர் திருத்தம் செய்து தர மனு இதே ஒரே மனு தான். ஒரே சொத்து தான். ஒரே சொத்து 5 வருஷமா நடக்கிறேன். 5 வருஷம் இவ்வளவும் இந்த ஜிடிபி மனு கொடுத்த மனுக்கள் தான். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா.